जय जगत्माता बगलामुखी ओम ह्रीं बगलामुखी वरदे सर्वसौभाग्यप्रदायिनी समस्त भक्तानां सर्वाभीष्टं साधय साधय ह्रीं ओम स्वाहा. நான் இப்பொழுது ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யாபீடத்திலே உள்ள பகலாமுகி தேவி கஷேத்திரத்திலிருந்து உங்களிடம் பேசிக்கொண்டிருக்கிறேன். ஒரு நாள் ஒரே நாளில் ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் ஒரு 27 ஜாதகங்கள் பார்த்தேன். அதில் வெளிநாட்டில் உள்ளதும் எல்லாம் இருந்தது. அந்த 27 ஜாதகங்கள் பார்த்ததில் 12 ஜாதகங்களும் டிவோர்ஸ் கேஸாக இருக்கிறது. அப்போ அவங்க என்ன கேட்கறது என்றால், டிவோர்ஸ் கேஸ் நடக்கிறது சுவாமி. அப்போ அதுக்கு ஜாதகம் பார்க்கும்போதே நான் அவரிடம் கேட்பேன், இதில் மாங்கல்ய தோஷம் இருக்குது, இதுக்கு பரிகாரம் பண்ணாமல் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க இல்லையா, இப்போது விவாகரத்து நடந்திருக்குமே, இல்லை கோர்ட்டு கேஸ் நலஞ்சிட்டு இருக்குமே, இந்த ஜாதகம் புனர்விவாக யோகமுள்ள ஜாதகம் அப்படி சொல்லும் பொழுது அவங்க சொல்லுவாங்க, எல்லாரும் சொல்ல ஒரே விஷயம், ஆமாம் சுவாமி, இப்போ லீகல் ப்ராப்ளம் கேஸு வழக்குன்னு டிவோர்ஸ் கேஸுக்கு அலைஞ்சுட்டே இருக்கு, ரொம்ப கஷ்டப்படுறோம், என்னைக்கு தான் இதில் இருந்து ஒரு மோசனம் கிடைக்கும். அப்போ நான் கேட்கறது, இது இந்த ஜாதகங்கள் எல்லாம் இதெல்லாம் அரேஞ்ச் மேரேஜ் தான், லவ் மேரேஜ் அல்ல, இதெல்லாம் அரேஞ்ச் மேரேஜ் தானே, வரப்பட்டவர்கிட்ட இதெல்லாம் இல்லை, இது அரேஞ்ச் மேரேஜ் தானே, அப்புறம் ஏன் பொருத்தம் பார்க்காம கல்யாணம் பண்ணீங்க? அப்போ அவங்க சொல்கிறாங்க, இல்லை சுவாமி, 1க்கு 4 இடத்துல பொருத்தம் பார்த்தோம், அவங்க எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு அப்படின்னு சொன்னாங்க, மாங்கல்ய தோஷம் இருக்குன்னு யாருமே சொல்லலே, அதனால தான் கல்யாணம் பண்ணி வச்சேன், இப்போ ப்ராப்ளமாய் பிரிஞ்சு போச்சு. 6 மாசத்துல பிரிஞ்சது இருக்கு, 9 வருஷத்துல பிரிஞ்சு இருக்கு, 1.5 வருஷத்துல பிரிஞ்சது இருக்கு. முதல்ல இவங்க பிரிகிறாங்க, அப்புறம் கோர்ட்டுக்கு டிவோர்ஸ் கேஸுக்கு போறாங்க. அப்போ ஏன் இப்படி நடந்தது? இந்த நான் சொன்னேன் இல்லையா, 12 ஜாதகம், இது எல்லா இதுலையும் சேர்க்க முடியாது இல்லையா, அதில் ஒரு 4 ஜாதகம் எடுத்து 4 பேரோட ஜாதகம் தான். அப்போ இவங்களோட எல்லாம் வாழ்க்கை பாருங்க, ஒரு ஆளுக்கு 24 வயசு பொண்ணு, இன்னொரு ஆளுக்கு 23 வயசு பொண்ணு, அதே மாதிரி எல்லாமே பொன் ஜாதகம்தான். அப்போ ஒரு பொண்ணோட ஜாதகத்துல, ஒரு பொண்ணோட வாழ்க்கையில ஒரு கல்யாணமாயி ப்ராப்ளமாயி, பொண்ணுக்கா இருந்தாலும் ஆணுக்கா இருந்தாலும் 2 கல்யாணம் சொன்னா நல்லா இருக்காது. அப்போ இவங்க எல்லாம் பாருங்க 30 வயசுக்கு கீழே உள்ளவங்க தான், கல்யாணம் ஆயிட்டு வருஷக்கணக்கா அப்படி டிவோர்ஸ் கேஸ் நடந்துட்டே இருக்கு, இன்னும் டிவோர்ஸ் ஆகவில்லை. இந்த பசங்களுடைய வாழ்க்கை தொலைஞ்சு போறதுக்கு யாரு காரணம்? அல்பஞானிகளாக இருக்கப்பட்ட ஜோதிஷிகள் தான் காரணம். இவங்க எல்லாரும் பொருத்தம் பார்த்தவங்க தான். அப்போ ஞானம் இல்லாத, அறிவில்லாத ஜோதிஷிகள் கிட்ட கொண்டு போய் ஜாதகம் கொடுத்ததுனால அவங்க ஓ சூப்பரா இருக்கு சேர்த்துக்கோங்க அப்படி சொன்னாங்க, கல்யாணமாய் பிரச்சனை ஆயிடுச்சு. இந்த ஒவ்வொரு ஜாதகத்திலையும் அந்த தோஷம் எப்படின்னு சிம்பிளா நம்ம கொஞ்சம் பார்க்கலாமே. இது பாருங்க, பொண்ணு மகர ராசி, திருவோண நட்சத்திரம். அப்போ இந்த ஜாதகத்தில் மாங்கல்ய தோஷம் எங்கே இருக்கு பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும் இல்லையா, மங்கல்யஸ்தானம் 7ஆம் இடம். எப்பவும் கல்யாணத்தை பற்றி திங்க் பண்ணும் போது 7ஆம் இடம், 8ஆம் இடம், 2ஆம் இடம், இது 3 இடங்களையும் கால்குலேஷன் பண்ண வேண்டும். இந்த 3 இடங்களையும் கணிக்க வேண்டும். ஜோதிஷ சாஸ்திர பிரகாரம் சொன்னால் 7ஆம் இடமும் 7ஆம் இடத்தினுடைய 8ஆம் இடமும் பார்க்க வேண்டும் அப்படின்னு தான் சாஸ்திரம். அப்போ இது பாருங்க, இது 7ஆம் இடம், 7ஆம் இடத்தோட 8ஆம் இடம் என்று சொல்லும் போது லக்னத்தோட 2ஆம் இடம், சுருக்கமா 7ஆம் இடம், 8ஆம் இடம், 2ஆம் இடம், இந்த 3 இடங்களையும் பார்க்க வேண்டும். இப்போ இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் 1, 2, 3, 4, 5, 6, 7, இந்த 7ஆம் இடத்துல ராகு பார்வை இருக்கிறது. பலமுறை சொல்லியிருக்கேன், சூரியன் சனி ராகு செப்பரேட்டிவ் டெண்டன்சி உள்ள கிரகம். அது எங்க இருக்கிறதோ, எங்க பார்வை இருக்கிறதோ அந்த பாவம், அதாவது அந்த ராசி எதை பேஸ் பண்றதோ அங்கே ஒரு செப்பரேஷன் உண்டாகும்.
குருவுக்கு எந்த அளவுக்கு தோஷங்களை மாற்றுறதுக்குள்ள பவர் இருக்கோ அந்த அளவுக்கு ராகுவுக்கு தோஷங்களை உருவாக்கக்கூடிய பவரும் இருக்கத்தான் செய்யுது. அப்போ இங்கே 7ஆம் இடத்தில் வந்து ராகு தரிசனம் இருக்கிறது. அப்போ 7ஆம் இடம் மைனஸ் ஆகி போய்விட்டது. ராகு அங்கே தரிசனம் இருக்கிறதுனால அது மாங்கல்ய தோஷம். அடுத்தது 2ஆம் இடம் பார்ப்போம். லக்னத்தில இருந்து 1, 2 2ஆம் இடம் என்ன சொல்லப்பட்டது? சிம்மம் ஆரூடம், அதாவது சிம்ம ராசி. ராசிக்கு அதிபனாக இருக்கப்பட்ட சூரியன் 12ஆம் இடத்துல இருக்கு, விரய ஸ்தானத்தில் இருக்கு. பிளஸ் அங்கே மான்னி இருக்கிறது. அப்போ 2ஆம் பாவாதிபன் 12ஆம் இடத்துல போயிடுச்சு, அங்கே மான்னி இருக்கிறது. அப்போ அது கல்யாணமாயி, அதாவது குடும்பம் பிரியும் அப்படின்னு அர்த்தம். 8ஆம் இடம், 8ஆம் இடம் என்று சொல்லப்பட்டது தாம்பத்திய உறவு ஸ்தானம். தாம்பத்திய உறவுன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் உண்டாக்கப்பட்ட அந்த ஃபேமிலி லைஃப், செக்ஷுவல் லைஃப், தாம்பத்திய உறவு. அங்கே அது கரெக்டா பின்னாடி வரும்போது நமக்கு கரெக்டா தெரியாது. அதாவது இங்கே 1, 2, 3, 4, 5, 6, 7 அப்ப மான்னி தரிசனம் இருக்கு. 8, 9, 10 அதாவது சனிக்கு வந்து தான் இருக்கப்பட்ட ராசியிலே இருந்து 3லேயும் 7லேயும் 10லேயும் தரிசனம் இருக்கு. அப்ப இங்கே இருக்கப்பட்ட சனி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 அதாவது லக்னத்தோட 10ஆம் இடத்துல சனி தரிசனம் இருக்கு. ஒரு கிரகம் இருக்கப்பட்டது மாதிரி அதே பவர் அது பார்க்கப்பட்ட ராசிக்கும் இருக்கத்தான் செய்யும். இந்த ஜாதகத்தில் அப்ப 7ஆம் இடத்தில் ராகு தரிசனம், 8ஆம் இடத்துல சனி தரிசனம், பிளஸ் 2ல் மான்னி 2ஆம் பாவாதிபன் 12ஆம் இடத்துல போய்விட்டது. இதுக்கும் மேல செக்சுவல் லைஃபுக்கு அதிபன் சுக்கிரன் தான். தாம்பத்திய உறவுக்கு செக்சுவல் லைஃபுக்கு அதிபன் சுக்கிரன் தான். அந்த சுக்கிரன் வந்து லக்னத்தோட 12ஆம் இடத்திலே இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த ஜாதகப்படி செவ்வாதோஷம் வேற இருக்கிறது. ஆனா செவ்வாதோஷம் என்ன, அது எப்படி, அதுக்கு தனியா ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம், நீங்க அது பாருங்க. அதனால இந்த 4 ஜாதகங்கள்ல செவ்வாதோஷத்தை பற்றி நான் இப்போ இந்த வீடியோவில் சொல்றது இல்லை. இதுல சொல்லப்பட்டது மாங்கல்ய தோஷம். அப்ப பாருங்க, இந்த ஜாதகம் பார்த்தவங்க சொன்னாங்களாம் இது தோஷம் இல்லை, மாங்கல்ய தோஷம் ஒன்றும் இல்லை, அப்படித்தான் அவங்க சேர்த்து வச்சாங்க. அந்த தோஷத்தை கண்டுபிடிக்கக்கூடிய கழிவில்லாத ஒரு ஜோதிஷி கிட்ட இந்த பொண்ணோட ஜாதகம் எடுத்து போனதுனால தான் கல்யாணம், ஏதோ ஒரு பையன் அந்த புருஷ ஜாதகம் இதுல நான் சேர்க்கலை, அதை கல்யாணமாகி ப்ராப்ளமாகி பிரிஞ்சு போகுவதற்கு காரணம். அடுத்த ஜாதகம் பார்க்கலாம். இதுவும் 23 வயசு தான் ஆச்சு. இது 24, இது 23 வயசு தான் ஆச்சு. இதுவும் பொண்ணுதான். பாருங்கோ, இதுல லக்னத்துல இருந்து 1, 2, 3, 4, 5, 6, 7 இந்த 7ஆம் இடத்துல வந்து சனி பார்வை இருக்கு. ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, சனிக்கு வந்து 3, 7, 10 பார்வை இருக்கு அப்படின்னு. அப்போ இங்கே சனி வந்து லக்னத்தோட 7ஆம் இடத்தில் பார்வை இருக்கிறது. அதே போல லக்னத்தோட 8ல் செவ்வாய் இருக்கிறது. 8ல் செவ்வாய் இருந்தால் அதுவும் பாபக்ஷேத்திரத்திலேயே இருக்கு, சூரியனோட வீட்டிலே இருக்கு, ரொம்ப பவர்ஃபுல்லான தோஷம் தான் அது. 8ல் செவ்வாய் இருந்தால் ஒன்று ஹஸ்பண்ட் இறந்து போக வேண்டும், இல்லை பிரிஞ்சு போக வேண்டும். அந்த எல்லா ஜாதகப்படி இறந்து போகணும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏனென்றால் பதியோட, அதாவது இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணப்பட்ட அந்த பையனுடைய ஜாதகத்தில் ஆயுர்பாவம் பலம் உள்ளதாயிருந்தால் அவனுக்கு உயிருக்கு ஆபத்து ஒன்றும் உண்டாகாது. ஆனா அது பிரிஞ்சு போய்விடும். இவர் என்ன சொல்லி இருக்கிறது என்றால், அதாவது அவங்க என்ன சொல்லி இருக்கிறது என்றால், எங்க பொண்ணுக்கு சுத்த ஜாதகம் தானே சுவாமி, அப்புறம் ஏன் இப்படி நடந்தது அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. இல்லையே, உங்களோட பொண்ணு ஜாதகம் பாப ஜாதகம் தான், அதில் மாங்கல்ய தோஷம் இருக்கு என்று சொல்லும் பொழுது, இல்லையே, அவர் கொஞ்சம் ஜோதிஷம் தெரியும் அவருக்கு. அவர் சொன்னார், 7ஆம் இடம் சந்திரனோட வீடு சுபஸ்தானம், அங்கே கிரகங்கள் எதுவுமே இல்லை. 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், அங்கே கிரகங்கள் எதுவும் இல்லை. அப்ப இது சுத்த ஜாதகம் தானே. அவர் 8ஆம் இடத்தை கவனிக்கவில்லை. ஆனா அது கரெக்ட் இல்லையே. பாருங்க,
ஏழாம் இடத்தில் சனி பார்வை இருக்கு, பிளஸ் ஏழாம் இடத்துக்கு அதிபனாக இருக்கப்பட்ட சந்திரன் செப்பரேட்டிவ் டெண்டன்சி உள்ள ராகுவோடு சேர்ந்து இருக்கிறது. இனி ஒண்ணு, எட்டாம் இடத்துல இருக்கப்பட்ட செவ்வாய் குடும்பஸ்தானமான 2 பார்வை இருக்கிறது. அதாவது ஒரு கிரகம் எந்த ராசியிலே இருக்கிறதோ, எந்த ராசிக்கு பார்வை இருக்கிறதோ அங்கே எல்லாம் அந்த ப்ராப்ளம் இருக்கத்தான் செய்யும். முக்கியமா பாப கிரகங்கள். சுப கிரகங்களா இருந்தால் பிளஸ் தான் உண்டாகும், மைனஸ் இல்லை. அது எங்க இருக்கிறதோ, எந்த எந்த இடங்களில் பார்வை இருக்கிறதோ அங்கே எல்லாம் அந்த பிளஸ் உண்டாகத்தான் செய்யும். அப்போ ஃபர்ஸ்டிலே உள்ள திருவோண நட்சத்திரத்துக்கும் மாங்கல்ய தோஷம் 100% இருக்கு. அதாவது புனர் விவாக யோகம். ஏனென்றால் இந்த செப்பரேட்டிவ் டெண்டன்சி உள்ள கிரகம் பார்த்திருக்கிறதுனால தான் அந்த புனர் விவாக யோகம் உண்டாகிறது. 2வது உள்ள ஜாதகம் அதே மாதிரி. அடுத்த ஜாதகம் அனிழம் நட்சத்திரம் 27 வயசாயிடுச்சு. இந்த ஜாதகம் பாருங்க. அப்போ அவங்க என்ன சொல்லி இருக்கிறதுனா, இது எந்த காரணத்தை கொண்டு ஒரு மாங்கல்ய தோஷம், இது வந்ததும் ஒரு ஜோதிஷி தான். அவரோட பொண்ணு தான் இந்த ஜாதகம். அப்ப அவர் சொன்னார், சுவாமி நீங்க யூடியூப்ல சொல்லியிருக்கப்பட்ட உங்களோட சில வீடியோ எல்லாம் நான் பார்த்தேன், அதுல மாங்கல்ய தோஷம் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க, அதனால தான் குடும்பத்தில் பிரிவு உண்டாகும் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா என்னுடைய பொண்ணோட ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாதோஷம் இருக்கு, அது எனக்கு தெரியும். அதுக்கு பரிகாரம் பண்ணியிருக்கோம். பரிகாரம்னா ஜாதகத்திலே குரு பார்வை இருக்கிறதுனால அந்த பரிகாரம் பண்ணியிருக்கோம். பரிகாரம் ஜாதகத்திலே இருக்கு. ஆனா கல்யாணம் ஆகி பிரிஞ்சு போச்சு, அதுக்கு என்ன காரணம் அப்படி கேட்டாங்க. பாருங்க, இதை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்துக்கு லக்னத்திலே இருந்து 1, 2, 3, 4, 5, 6, 7 இந்த 7ஆம் இடத்துல சனி பார்வை இருக்கிறது. அதாவது சனி 1, 2, 3ஆம் இடத்தில் பார்வை. அதாவது லக்னத்தோட 7ஆம் இடத்தில் சனி பார்வை இருக்கிறது, குடும்பத்தை பிரிக்கும். அதே போல 8ஆம் இடத்துல அவர் சொன்னா செவ்வாய் என்று சொன்னாங்க, செவ்வாதோஷம் இருக்கு, அதுக்கு பரிகாரம் பண்ணியிருக்கா, பரிகாரம் ஜாதகத்துல இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் 8இல் செவ்வாய் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 8இல் செவ்வாய் இருக்கிறது. 8இல் செவ்வாய் இருந்தால் அது செவ்வாதோஷம் தான். ஆனா இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாதோஷம் கிடையாது. ஏனென்றால் லக்னாதிபன் எங்கிருந்தாலும் நல்லது செய்யும் என்றுதான் சாஸ்திரம். அப்ப இங்கே ஒரு விருச்சிக லக்னத்தில் பிறந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, ராசியும் விருச்சிகம் தான். அப்போ லக்னாலும் சந்திராலும், அப்படின்னா லக்னத்திலே இருந்து பார்த்தாலும் சந்திரன்ல இருந்து பார்த்தாலும் 8இலே இருக்கப்பட்ட செவ்வாய் இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாதோஷம் அல்லை. இன்னொரு விஷயம் என்ன என்றால், ஜாதகத்துல லக்னாதிபன் தான் 8ஆம் இடத்துல இருக்கிறது, அது மைனஸ் தான். செவ்வாதோஷத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தால் இந்த ஜாதகத்தில் செவ்வாதோஷம் கிடையாது. ஜாதகத்தில் 8இல் தான் செவ்வாய் இருக்கு, ஆனால் செவ்வாதோஷம் இல்லை. ஆனா ஒரு ஜாதகத்துல லக்னாதிபன் என்று சொன்னால் அந்த பர்சன் தான், அந்த ஜாதகத்தினுடைய உடமஸ்தன் தான். அது 6, 8, 12 இருந்தால், இது ஒரு காமன் சாஸ்திரம் தான். 6, 8, 12 இருந்தா நல்லதல்ல. ஆனா அது கிளாரிட்டி வரணும்னா அது எந்த கிரகத்தோடு சேர்ந்து இருக்கிறது, எந்த கிரகம் பார்வை இருக்கு, அப்பதெல்லாம் கூடி கால்குலேஷன் பண்ண வேண்டியதாக இருக்கு. இருந்தாலும் பொதுவே சொன்னால் லக்னாதிபன் 8இல் இருந்தால் நல்லதல்லே. அது மட்டுமல்ல, லக்னாதிபன் 8ஆம் இடத்துல இருக்கப்பட்டது வீனஸோடு கூடி சேர்ந்திருக்கிற. வீனஸ் தாம்பத்திய வாழ்க்கை, செக்சுவல் லைஃபுக்கு அதிபன். அது 6, 8, 12 இருந்தால் நல்லதல்லே. 8இல் இருந்திருந்தால் கொஞ்சம் காம உணர்ச்சி அதிகமாக இருக்கும், அப்படியெல்லாம் இருக்கு. ஆனால் பசி இருக்கும் போது சாப்பாடு கிடைக்கணும் இல்லையா, அதுதான் இங்க கிடைக்காது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ இவருக்கு இந்த செக்சுவல் லைஃபுக்கு அதிபனாக இருக்கப்பட்ட வீனஸ் 8ஆம் இடத்துல இருக்கிறதும் நல்லதல்லே. 2ஆம் இடத்துல இருந்து குரு வீனஸை பார்க்கிறது. எந்த ஜாதகத்திலேயா இருந்தாலும் குரு சுக்ர திருஷ்டி இருந்தால் நல்ல ஒரு ஃபேமிலி லைஃப் உண்டாகாது. எந்த ஜாதகம் வேணும்னாலும் பார்த்துக்கோங்க, உங்க வீட்டில் இருந்தாலும் உங்களோட லைஃப் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஒரு பிரிவு ஒன்றும் உண்டாகாது அப்படி இருந்தால். ஆனா சந்தோஷகரமான குடும்ப வாழ்க்கை உண்டாகாது. இங்க குரு சுக்ரனை பார்வை இருக்கிறது, சுக்ரன் குருவே பார்வை இருக்கிறது. இது குரு சுக்ர பரஸ்பர திருஷ்டி பார்வை அப்படி சொல்லுவாங்க.
அதுவும் மைனஸ் தான். அப்போ இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் 100% மாங்கல்ய தோஷம் இருக்கு. அந்த மாங்கல்ய தோஷத்துக்கு பரிகாரம் பண்ணாமல் கல்யாணம் பண்ணுனாங்க, அதனால தான் அதுவும் பிரிஞ்சு போச்சு. அதுவும் இவரு கொஞ்சம் நல்ல ஜோதிஷி தான், ஏதோ அவருக்கு இந்த விஷயங்கள் தெரியாமல் போச்சு அப்படின்னு தான் தோணுது. இல்லை அவரோட காலதோஷமோ பொண்ணோட காலதோஷமோ ப்ராப்ளம் ஆயிப்போச்சு. அடுத்தது விசாக நட்சத்திரம், அதுவும் ஃபீமெயில் தான், பொண்ணு தான். அந்த ஜாதகத்திலே மாங்கல்ய தோஷம் எங்கே இருக்கு பார்க்கலாம். பாருங்க, மாங்கல்யத்தை பற்றி திங்க் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்ல 7ஆம் இடம், 1 2 3 4 5 6, 7ஆம் இடத்துல சனி பார்வை இருக்கிறது. பதிகாரகனாக இருக்கப்பட்ட குரு ஜாதகத்தில் நீச்சத்திலே இருக்கிறது. அதே போல 2ஆம் இடத்தில் சூரியன், இங்க 2ஆம் இடம் தனுசு என்று சொல்லப்பட்டது குருவோட வீடுதான். ஆனால் அந்த புதனும் குருவும் எனிமீஸாக இருக்கு, சத்ருக்களாக இருக்கு, எனிமீஸாக இருக்கு. அப்ப இந்த 2ல இருக்கப்பட்ட புதன் தன்னுடைய எனிமியோட வீட்டிலே இருக்கிறதுனாலையும் 2ஆம் இடத்துக்கு அதிபனாக இருக்கப்பட்ட குரு நீச்சமா போனதுனாலையும் இங்க சூரியனோடு சேர்ந்து இருக்கிறதுனாலையும் பிளஸ் இங்க 1 2 3 4 4ஆம் இடத்தில் செவ்வாய் பார்வை, செவ்வாய் தோஷம் இல்லை இதுல, 4ஆம் இடத்தில் செவ்வாய் பார்வை இருக்கு. அப்போ லக்னத்தோட 2ஆம் இடத்தில் செவ்வாய் பார்வை இருக்கிறது, பிளஸ் புதன் பாபகிரகமாக அங்க இருக்கிறது, சூரியன் அங்க இருக்கிறது. அப்போ இந்த ஜாதகப்படி இவளுக்கு 2 கல்யாணம் நடக்கணும். 2 கல்யாணம் நடக்கணும்னா ஒரு கல்யாணம் நடந்து பிராபலமாய் பிரிஞ்சு போனா தானே. இப்போ ஒரு கல்யாணம் நடந்து சந்தோஷமா இருக்குன்னா இன்னொரு கல்யாணம் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க இல்லையா? அப்போ இந்த ஜாதகங்களிலே எல்லாம் புனர்விவாக யோகம், புனர்விவாக யோகம் என்று சொல்லப்பட்டதும் மாங்கல்ய தோஷம் தான். அதாவது ஒரு கல்யாணமாய் பிரபலமாய் பிரிஞ்சு போகணும், அதுக்கப்புறம் இன்னொரு கல்யாணம் வரணும். அப்படி வந்தாலும் சந்தோஷகரமான ஒரு குடும்ப வாழ்க்கை உண்டாகாது. அப்போ உங்களோட ஜாதகம் இல்லை, உங்களோட வீட்டில் நீங்க சந்தோஷம் உள்ள வாழ்க்கை அல்ல என்றால் கண்டிப்பா இதே மாதிரி உள்ள பிளானட்டரி பொசிஷன், அதாவது 7 8 2 இடங்கள் பாப கிரகங்கள் இருக்கும், இல்லை அந்த கிரகத்தோட பார்வை இருக்கும். உங்களோட குழந்தைகளுக்கு அது ஆணா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் இந்த ஒரு ஞானம் இல்லாத ஜோதிஷிட்ட கொண்டு கொடுத்துட்டு இது சுத்த ஜாதகம் தான் பண்ணிக்கோங்க அப்படியெல்லாம் சொன்னால் அது கேட்கக்கூடாது. ஏனென்றால் லைஃப் என்று சொல்லப்பட்டது 2 பார்ட். 1 கல்யாணத்துக்கு முன்னே உள்ள வாழ்க்கை, 2 கல்யாணத்துக்கு அப்புறம் உள்ள வாழ்க்கை. கல்யாணத்துக்கு அப்புறம் உள்ள வாழ்க்கை என்று சொல்லப்பட்டது, அதாவது யௌவன காலத்தில் உள்ள வாழ்க்கை தான் வாழ்க்கையின் வசந்த காலம் என்று சொல்லப்பட்டது. அந்த வசந்த காலம் சந்தோஷமாக இருக்க வேண்டுமானால், ஹாப்பியாக இருக்க வேண்டுமானால், என்ஜாய் பண்ணி வாழ வேண்டுமானால் வாழ்க்கை துணைவி இல்லை துணைவன், அதாவது லைஃப் பார்ட்னர் நமக்கு மனசுக்கு ஏற்ற ஆளாக இருக்க வேண்டும். சிலவர் சொல்லுவாங்க மனப்பொருத்தம் இருந்தால், மனப்பொருத்தம் மட்டுமல்ல பிசிக்கல் பொருத்தமும் இருக்கத்தான் வேண்டும். அது எல்லாம் தெரிய வேண்டுமானால் ஜோதிஷம் சாஸ்திரியமாக தெரிஞ்ச ஒரு ஆள் கிட்ட கொண்டு போய் நீங்க பொருத்தம் பார்க்கறதுக்கு, அதே மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடியே பொருத்தம் பார்க்கும்போது ஜாதகத்தை எடுத்துட்டு போனால் போராது. கல்யாண பிராயம் ஆகும் பொழுது கொஞ்சம் முன்னாடி இந்த ஜாதகம் கொண்டு போய் காட்ட வேண்டும். அதே மாதிரி சிலதெல்லாம் லவ் பண்றாங்க. நேற்றுக்கு சொல்லியாச்சு ஒரு வீடியோல சொன்ன மாதிரி இருக்கிறது. அதாவது பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ற, அவள் வேற ஜாதிக்காரி, பரிகாரத்துக்கு பரிகாரம் பண்ணி பிரயோஜனம் இல்லை, அவள் ஓடி போயிடும் அப்படின்னு சொன்னேன். இப்ப இது முன்னாடி நம்ம பார்த்தால் இந்த மாதிரி உள்ள தோஷங்களுக்கு பரிகாரம் பண்ண முடியும். இந்த மாதிரி உள்ள தோஷம் ஜாதகத்திலே இருந்தால் அதுக்குள்ள பரிகாரம், அந்த கோயிலுக்கு போங்க, இந்த கோயிலுக்கு போங்க, வாழை மரத்துக்கு தாலி கட்டுங்க. அது என்ன மூடத்தரமாக இருக்குமா? நான் கேட்கிறேன், வாழை மரத்துக்கு தாலி கட்டி குடும்பம் நடத்த முடியுமா? முடியுமான்னு? வாழை மரத்துக்கு தாலி கட்டி குடும்பம் நடத்த முடியுமா? அப்புறம் அது என்ன பரிகாரம்? அது வாழை மரத்துக்கு கல்யாணம் தாலி கட்டிட்டு வாழையை வெட்டிருங்க, அதெல்லாம் மடத்தரமான செயல். அந்த கோயிலுக்கு போங்க, இந்த கோயிலுக்கு போங்க அப்படின்னு சிலவங்க 45 வயசு வரை கல்யாணம் ஆகாத ஒரு லேடி எனக்கு தெரியும். அவரு ஆன்லைன்ல ஜாதகம் பார்த்ததுதான். அவரு 25 வயசுல இருந்து போகாத கோயில்கள் எதுவுமே கிடையாது.
சிலவர் சொல்றாங்க இது தலையிலெழுத்து தான், இது மாற்ற முடியாது அப்படின்னு. அது மடத்தரமான பேச்சு தான். வேத சாஸ்திரங்கள் தெரியாததுனால தான் அப்படி பேசுறாங்க. இது பாருங்கோ, தசரத மகாராஜா, தசரத சக்கரவர்த்திக்கு, மகாராஜன் அல்ல சக்கரவர்த்தி, ராஜாக்கன்மாருக்கும் ராஜாவு, நம்ம ஸ்ரீராமனோட அப்பாவோட காரியம் தான் சொல்றேன். அவருக்கு குழந்தைகள் இல்லாம இருந்தது இல்லையா, 2-3 வைஃபும் இருந்துட்டும் குழந்தைகளே இல்லை. அப்புறம் என்னாச்சு, புத்திர காமேஷ்டி யாகம் நடத்திய போது குழந்தைகள் உண்டாயாச்சு. அப்ப அவர் இது என்னுடைய விதிதான் அப்படின்னு பேசாம இருந்தா குழந்தை உண்டாகுமா? உண்டாகாது. அப்போ விதியே மாற்ற முடியும் என்றுதானே அர்த்தம். அதே மாதிரி தேவி பாகவதத்திலே சொல்லப்பட்ட சத்தியவான் சாவித்ரி, இறந்து போன சத்தியவானுக்கே உயிர் கொடுத்திருக்காங்க இல்லையா சாவித்ரியோட திறமை பிரார்த்தனை சம்பந்தம் காரணமாக. இதே மாதிரி எத்தனையோ கதைகள். மார்க்கண்டேய புராணம் படிச்சு பாருங்க, மார்க்கண்டேயன் தெரியும் இல்லையா, மார்க்கண்டேயன் அதாவது இறந்து போற டைம்ல காலன் வந்தாச்சு, இவர் சிவலிங்கத்தை அபயம் தேடியாச்சு, காலன் அந்த இவருக்கு உயிர் கொடுத்துட்டு போயாச்சு. அப்ப பரிகாரங்கள் 100% சாஸ்திர விதிப்படி பண்ணினால் ஒர்க் அவுட் ஆகும் என்பதற்கு உதாரணங்கள் தான் இதெல்லாம். அதே போல வேத சாஸ்திரங்கள்ல என்ன சொல்லி இருக்கிறது என்றால், இன்ன தோஷங்கள் இருந்தால் இன்ன பரிகாரங்கள் பண்ணிக்கோ, அதில் இருந்து வெளியில வந்துடலாம். ரிக்வேதத்தோட உபவேதம் தான் ஆயுர்வேதம் என்று சொல்லப்பட்டது. ஆயுர்வேதம் எதுக்காக? ரோகம் வந்தால் அதிலே இருந்து நமக்கு வெளியில வர வேண்டும், ரோகத்திலே இருந்து நமக்கு முக்தி கிடைக்க வேண்டும், ரோகம் சாந்தமாக வேண்டும், ரோகம் நம்மளை விட்டு விலக வேண்டும், ரோக சாந்தி உண்டாக வேண்டும். அதுக்குள்ள மருந்துகள் தான் ஆயுர்வேதத்திலே உள்ளது. அப்போ ஒரு வியாதி வரும்பொழுது இது என்னுடைய விதி தான் அப்படின்னு இப்படி இருந்தாச்சுன்னா என்ன ஆகும்? செத்து போயிடும் இல்லையா? வியாதி சீரியஸ் ஆகும், சில நேரத்தில் உயிரே பிரிஞ்சு போய்விடும். அப்போ விதி என்று ஒன்று இருக்கு, அந்த விதியே மாற்ற முடியாது அப்படி சொன்னால் அது 100% கரெக்ட் இல்லை. ஆனால் கொஞ்சம் அங்க ஒரு உண்மையும் இருக்கு. அது என்னன்னு சொல்லலாம். அதுக்கு ஒரு சம்பவத்தை சொல்றேனே. ஒருவன் என் கூட 38 வருஷ காலமா நிழல் மாதிரி கூட இருந்தான், எப்பவும் கூட இருக்கும். 38 வருஷ காலமா நிழல் மாதிரி கூட இருந்தான். அவனோட ஜாதகத்திலே மாங்கல்ய தோஷம் இருக்கு. அப்போ நான் சொன்னேன், இவன் சின்ன வயசுலயே என்கிட்ட வந்தாச்சு, 35 வயசுக்கு மேல் தான் கல்யாணம் நடக்கணும். ஒரு 32, 33 வயசெல்லாம் ஆகும்போதே இவனுக்காக போய் பல இடங்கள்ல பொண்ணு பார்த்தேன். அது ஒன்றும் இவனுக்கு பிடிக்கலை. இவனா ஒரு பொண்ணை கண்டுபிடிச்சு அந்த ஜாதகத்தை எடுத்துட்டு வந்தாச்சு. அப்போ நான் சொன்னேன், வேண்டாம், இது வீட்டிலே உள்ள விஷயம்தான் சொல்றேன், எங்க மடத்திலே உள்ள விஷயம்தான் சொல்றேன், வேண்டாம், நல்லதல்லே, இது பிரிஞ்சு போய்விடும், அது மட்டுமல்ல ரொம்ப கஷ்டப்படுத்தும் அப்படி சொன்னேன். அவன் அது கேட்கலை. அவன் சொன்னான், நான் நிறைய பேரை ஜாதகம் காட்டியாச்சு, இன்னொரு லேடி அவர் ஜோதிஷம் தெரிஞ்சவங்க தான் என்கிட்ட சண்டையை போட்டார். அது எப்படி நீங்க சொல்லலாம்? நாங்களும் ஜோதிஷம் படிச்சாச்சு, பட்டம் வாங்கியிருக்கு, அது வாங்கியிருக்கு, இது வாங்கியிருக்கு, இது எப்படி பிரியும்? அப்ப நான் அந்த பிளானட்டரி பொசிஷன் சொன்னேன், அது கரெக்ட் இல்லைன்னு அவங்க ஜாதகத்தை என்கிட்ட இருந்து புடுங்கிட்டே போயிட்டாங்க. கடைசியிலே கல்யாணம் ஆகி 4 மாசம் 5 மாசத்துக்குள்ளே ப்ராப்ளம் ஆரம்பிச்சாச்சு. ஒரு குழந்தையெல்லாம் பிறந்தாச்சு, ப்ராப்ளம் ஆரம்பிச்சு ஒரு 5-6 வருஷம் டிவோர்ஸ் கேஸ். சின்ன குழந்தை அழுகிற மாதிரி அவன் அழுதுட்டே இருந்தா. என்னால தாங்க முடியலே, அவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்க. அங்க கேஸ் கொடுக்குறாங்க, இங்க கேஸ் கொடுக்குறாங்க, அந்த கோர்ட்டு கொடுக்குறாங்க, இந்த கோர்ட்டு அப்படி இப்படி 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 அவன் ஓடிக்கிட்டே இருந்தது. அப்புறம் 5 வருஷத்துக்கு அப்புறம் 5.5 வருஷம் ஆச்சு, கேஸ் முடியாமல் அப்புறம் நான் சொன்னேன், கேஸ்ன்னு இப்படி போயிட்டே இருந்தா அது போய்கிட்டே இருக்கும், அதனால ஒன்று பண்ணு, ஒரு அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட்டுக்கு முயற்சி பண்ணு, அட்வொகேட்டு கிட்ட பேசி அப்படி ஒன்று ஏற்பாடு பண்ணினால்தான் இதுல இருந்து வெளியில வர முடியும். சுருக்கமா ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்துட்டு டிவோர்ஸ் வாங்கியாச்சு. அப்ப பாருங்க, ஜாதகம் என்று சொல்லப்பட்டது, அஸ்ட்ராலஜி என்று சொல்லப்பட்டது எவ்வளவு கரெக்டா இருக்கு. நீங்க கவனிச்சிருக்கோம் என்னமோ, இப்படி நடக்க வாய்ப்புண்டு, அப்படி நடக்க வாய்ப்புண்டு அப்படின்னு நான் சொல்றது இல்லை. இப்படி நடக்கும், இப்படி நடக்காது, அப்படித்தான் நான் சொல்றது. ஏனென்றால் 40 வருஷ காலம் உள்ள அனுபவங்கள். ஒரு வித்தியை படித்தால் மட்டும் போராது, அதிலே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க வேண்டும்.
அனுபவங்கள் இருக்க வேண்டும். எனக்கு 40 வருஷ காலம் இதில் அனுபவங்கள் இருக்கு. அதுகொண்டுதான் இது சாஸ்திரியமாக தெரிஞ்சவாகிட்ட போங்கோ என்று நான் சொல்றதுக்கு காரணம். இல்லை என்றால் உங்களோட வாழ்க்கை சீரழிஞ்சு போய்விடும். வாழ்க்கையின் வசந்த காலமாக இருக்கப்பட்ட அந்த யௌவனம், இவங்களுக்கெல்லாம் யௌவன காலம் தானே, ஆனா லைஃப் என்ஜாய் பண்ண முடியவில்லையே. இனி 2வது ஒரு கல்யாணம் நடந்திருந்தாலும் அந்த 2வது வரப்பட்ட வரன் ஒரு சந்தேகத்தோடு தான் இவளை பார்ப்பார். எதனால முன்னே உள்ளவன் பிரிஞ்சு போச்சு, இவளுக்கு ஏதோ பிரச்சனையோ அப்படின்னால், அதாவது மனசு திறந்து ஒரு லவ், ஒரு அஃபெக்ஷன் அங்கே உண்டாகாது. ஜெகத்மாதா மகாதேவின் அனுகிரகத்தால் உங்களுக்கு சர்வகாரிய சித்தி உண்டாகட்டும் என்று ஆசீர்வாதம் செய்கிறேன். ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யாபீடத்தில் தாந்திரீக பூஜைகளில் சிறந்து விளங்கும் பல ஆச்சாரியர்களால் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாளன்று சிறப்பு யாகங்கள் நடைபெறுகின்றன. இந்த யாகங்களில் கலந்து கொள்வதன் மூலம் அன்னை ஸ்ரீ பகலாமுகி தேவியின் அருளால் நம் சர்வதோஷங்களும் நீங்கி சகல சௌபாகியங்களும் நம்மை பரிபூரணமாக வந்தடையும். ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யாபீடம் ஜோதிடம், பிரசன்னம், வாஸ்து, தாந்திரீக பூஜைகள் மற்றும் வேத யாகங்கள் செய்திட தொடர்புக்கு 7305442299 7305442299. தொடர்பு மையங்கள் சென்னை, கோவை, பெங்களூரு, ஹைதராபாத், விஜயவாடா, டெல்லி, மும்பை, திருநெல்வேலி, டெக்சாஸ்.